அதில் ஒரு வட்டத்துக்கு வழியில கடவுளை குறித்து சிந்திக்க முடியாதவர்களாக அவங்க இருந்தாங்க. கடவுளை இயேசு பிதா என்ற போது அடுத்ததாக வர 18வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு முற்படுறாங்க. நாங்க பிறந்து வளர்ந்த கலாச்சாரம், குடும்ப பின்னணி, நாங்க பின்பற்றி வந்த மத நம்பிக்கைகள், நாம் பின்பற்றி வருகிற சபை பிரிவுகள், மரபு வழியாக நமக்கு காண்பிக்கிற பல விடயங்கள். உறவுகள் யாவருக்கும் சமாதானம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரே விஷயத்த பல தடவை கேட்கறதுனால நம்ம அதை உண்மைன்னு நம்புறோம். ஆனா உண்மையான விஷயம் நம்பக்கூடிய நபர்கிட்ட இருந்து அது நம்மளை நோக்கி வந்தாலும் அந்த உண்மையான விஷயத்த நம்முடைய இருதயம் நம்புறதுக்கு, அந்த உண்மையை அறிஞ்சு கொள்றதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படுது. யூதர்களும் இதே மனநிலையை தான் கொண்டிருந்தாங்க. அவங்க பல காலங்களாக பலர் மூலமாக தேவனை குறித்து அறிந்திருந்தாங்க. பல நாமத்தினால, அதாவது பல பெயர்களினால தேவனை அவங்க அறிந்திருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பேருக்கும் பின்னால கடவுளை குறித்த, தேவனை குறித்த ஒரு சுபாவம் இருந்துச்சு. அவை இப்படியாக அவர்கள் அந்த சுபாவத்தை வைத்துக்கொண்டு முழுமையாக அந்த சுபாவம் அல்ல அந்த பெயருக்குரியவர் தான் கடவுள் என்று ஒரு வட்டத்துக்குள்ள கடவுளை ஒடுக்கி வைத்தவர்களாக, அல்லது ஒரு வட்டத்துக்கு வழியில கடவுளை குறித்து சிந்திக்க முடியாதவர்களாக அவங்க இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து யோவான் 5:17 பைபிள்ல நாங்க பார்க்கக்குள்ள, இயேசு இதுவரைக்கும் அவங்க கடவுளாக, தேவனாக பல பெயர்களினால அறிந்திருந்த கடவுளை பிதா என்று சொல்றார். கடவுளை இயேசு பிதா என்ற போது அடுத்ததாக வர 18வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு முற்படுறாங்க. ஏனென்றால் கடவுளை அவங்க பிதாண்டு சொன்னதுனால, இயேசு கடவுளை பிதாண்டு சொன்னதுனால கடவுளுக்கு நிகராக தன்னை இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறார். ஆக ஒருவரும் கடவுளை பிதாண்டு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் பிதாண்டு அறிந்திருக்காத, யூதர்கள் அறிந்திருக்காத கடவுளை இயேசு பிதாண்டு சொல்றார். ஏன்னா அவங்க கடவுளை அறிஞ்சிருந்தது கடவுளுடைய சுபாவங்களை பொறுத்து. அதாவது பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, பல தேவ மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க கடவுளை ஒவ்வொரு விதமாக அறிந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு விதமாக அறிந்திருந்ததுனால அவங்க அறிந்திருந்த விதத்துல அதை சொல்றாங்க, அதை எழுதி வைக்கிறாங்க. ஆகவே அவர்கள் அறிந்திருந்த விதத்துல தான் கடவுள் இருப்பார் என்றது யூதர்களுடைய நம்பிக்கையா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட இருந்து வந்தவர், பிதாவை அறிந்திருந்தவர், பிதாவிட்டிருந்து பிதாவை அறிந்திருந்த, பிதாவுடைய மடியில இருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே கடவுளை பிதா என்று சொல்லுகிற பொழுது இந்த மனக்குலத்தாலையும் யூதர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. யோவான் 1:18 சொல்லுகிறபடி அந்த வசனம் சொல்லுது, பிதாவின் மடியிலிருந்து வெளிப்பட்ட இயேசுவை தவிர வேற யாருமே பிதாவை அறிஞ்சதில்லை என்று சொல்லுது. அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா யோவான் 1:46 இயேசு சொல்றார், பிதாவிடத்திலிருந்து வந்த குமாரனே தவிர வேற யாருமே பிதாவை கண்டதில்லை என்று அவர் அந்த வசனம் மூலமா இதை உறுதிப்படுத்துறார். ஆகவே நம்ம இப்ப மேல பார்த்த இந்த வசனங்களின்படி இயேசு கிறிஸ்து தான் பிதாவை முழுமையாய் அறிந்தவராய் வெளிப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவை யார் என்று நமக்கு காண்பிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து பிதாவை நமக்கு யார் என்று வெளிப்படுத்துகிறாரோ, அந்த விதமாக பிதாவை அறிகிறதும், பிதாவை நம்புகிறதும், பிதாவை நெருங்கி சேருகிறதும் தான் நம்முடைய வாழ்க்கையை பிதாவோட அந்த உறவுல கொண்டு போய் இணைக்கக்கூடியதா இருக்கு. அந்த இணைப்பு தான் கடவுள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், அதாவது அவர் பிதாவா இருக்கிறார், அன்புள்ள ஒரு தகப்பனா இருக்கிறார் என்ற இடத்துல அவர் எங்கள் மேல எப்பவுமே நேசமா இருக்கிறார் என்ற இடத்துக்கு நம்முடைய இருதயம் புரியும். இதுவரைக்கும் நம்ம கடவுளை குறித்து அறிந்திருந்த விதமா இல்லாம பல விதமா கடவுளை குறித்து அறிந்திருக்கிறோம். அந்த விதங்கள் எல்லாமே மாறி அவருடைய நிஜமான ஒரு சுபாவத்தை நம்ம இயேசுகிட்ட இருந்து கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. எபிரேயர் 1:1 சொல்லுகிறபடி இயேசுவுக்கு முன்னாடி பிதாவை பங்கு பங்காக அவங்க அறிஞ்சிருந்தாங்க. இப்ப நம்ம மேற்படி பார்த்த வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது இயேசு கிறிஸ்துக்கு முதல் இருந்த ஒவ்வொருவரும் கடவுளை தேவனை
ஏதோ ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு விதத்துல மட்டும் அறிந்திருந்தாங்க. அறிந்து அதை அவங்க பேசினதுனால அதுதான் முழுமை என்று எல்லாருமே நம்ப தொடங்கினாங்க. பல காலங்களாக பல வருடங்களாக அதையே பேசப்பட்டதுனால அதையே முழுமை என்று நம்பினாங்க. இப்போ என்னுடைய கையில் ஒரு பூவாசை இருக்கு. இந்த பூவாசை உங்களுடைய பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது ஏதோ ஒரு பூ இருக்கிற ஒரு பூவாசை மாதிரி இருக்குது. ஆனா உங்களுடைய பக்கத்துல நீங்க பார்த்ததை வச்சு உங்கள்கிட்ட கேட்கும்போது இது ஒரு சாதாரண பூவாசை தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா என்னுடைய பக்கத்துல இதை பார்க்கும்போது இங்க 2 அன்னங்கள் இருக்குது. அப்ப முன்னால பார்த்துட்டு பூவாசை பார்த்துட்டு இது பூவாசை மட்டும்தான், வெறும் பூ மட்டும்தான் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும். ஆனா இதனுடைய முழுமை எப்படி இருக்குன்றால் இங்க 2 அன்னங்கள் இருக்கு. ஆக இதை முழுமையாய் அறியும் பொழுது அல்லது இதை முழுமையாய் பார்க்கும் பொழுதுதான் இதுல என்ன இருக்கு, இது என்ன பொருள், இதனுடைய சுபாவம் என்ன, இதை எதற்கு பயன்படுத்த முடியும், இதை எப்படி எங்க வைத்தால் அழகா இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வர முடியும். கடவுளுக்கு தேவனுக்கு பல கோணங்கள் இருந்தது, பல சுபாவங்கள் இருந்தது. அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல அந்தந்த காலப்பகுதிகளில் அந்தந்த மனிதர்களுக்கு அவர் தன்னை ஒரு விதமா வெளிப்படுத்தினார். மோசைக்கு ஒரு விதமா வெளிப்படுத்தினார், எலியாவுக்கு ஒரு விதமா வெளிப்படுத்தினார், தாவீதுக்கு ஒரு விதமா வெளிப்படுத்தினார். ஆக அவங்களுடைய தேவைக்கும் காலத்துக்கும் ஏற்ப அவர் வெளிப்பட்ட விதத்துல அவர் அறிந்து கொண்டு அவங்க பேசினதை ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் இதுதான் கடவுளுடைய சுபாவம், இப்படித்தான் இருப்பார் என்று அவர்களுடைய அறிவின்படி அவர்கள் பேச தொடங்கினார். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட இருந்து வந்தவர், பிதாவுடைய மடியிலிருந்து வந்தவர். அவரை இல்லாம பிதாவை முழுமையாய் அறிந்தவங்க ஒருவருமே இல்லாத இடத்திலிருந்து வந்து கடவுளை பிதா என்று சொல்ற பொழுது இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்யறதுக்கு யூதர்கள் உட்படுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கடவுளை பற்றி நமக்கு பலவிதமான நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு காரணம் நாங்க பிறந்து வளர்ந்த கலாச்சாரம், குடும்ப பின்னணி, நாங்க பின்பற்றி வந்த மத நம்பிக்கைகள், நாம் பின்பற்றி வருகிற சபை பிரிவுகள், மரபு வழியாக நமக்கு காண்பிக்கிற பல விடயங்களை இவற்றுக்கு பதிலாக நம்ம இயேசு காண்பித்த பிதாவை பற்றி நம்ம அறிய தொடங்கும் போது நம்மள்ட்ட இருக்கிற இந்த பழைய நம்பிக்கைகள், நம்ம கேள்விப்பட்டது அறிஞ்சது எல்லாமே நமக்குள்ள இருந்து ஒரு கேள்வியை நம்மளோட இருதயத்துல உண்டாக்குது. யூதர்கள் பலவிதமாக தேவனை அறிஞ்சிருந்தாங்க. நாமும் நம்முடைய பின்னணிகளில் பலவிதமாக தேவனை அறிஞ்சிருந்தோம். ஆனால் இயேசு காண்பித்த பிதாவை நாம் அறிய தொடங்கும் பொழுது நமக்கும் இதே பிரச்சனை, யூதர்களுக்கு வந்த அதே பிரச்சனை வரும். பிதா நல்லவரா அல்லது பிதாட்ட இருந்து நன்மை மாத்திரம்தான் நமக்கு வருமா, அல்லது பிதா தண்டிக்கிறவராக கொள்ளாதவராக பலவிதமான மத பின்னணியில், குடும்ப பின்னணியில், சபை பிரிவுகளுடைய மரபுகளில் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நமக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டே இருக்கும். ஆகதான் எபிரேயர் 1:3 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொரூபமாக இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது பிதாவை வெறும் பேச்சினால ஒரு பிரசங்கத்தினால காண்பிக்கிறவராக அல்லாமல் சொரூபம், அவர்களுடைய மாதிரியாக பிதா யாரு, பிதா எப்படி இருப்பார், பிதா எப்படி சிந்திப்பார், பிதா எப்படி அன்பு செய்வார், பிதா ஒவ்வொருவரோடும் எப்படி வேலை செய்ய விரும்புகிறார், ஒவ்வொருவரோடையும் இணைந்து பயணிக்க விரும்புகிறார் என்கிறது, அல்லது மனுக்குலத்தோட பிதா எப்படி இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிறத விரும்புகிறார் என்ற விஷயத்தை இயேசு பிதாவுடைய சொரூபமாக வெளிப்பட்டு நமக்கு காண்பித்தார் என்று சொல்லப்படுது. மத்தேயு 11:27 சொல்லுது, பிதா தவிர குமாரனை ஒருவனும் அறிந்ததில்லை. இயேசுவை முழுமையாய் அறிந்தவர் பிதா. அதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார், குமாரன் தவிர பிதாவை முழுமையாய் அறிந்தவர் இல்லை. அதெல்லாம் பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். பிலிப்பு, நான் எவ்வளவு நாள் உன்னோட இருக்கிறேன், இப்போ என்னட்ட பிதாவை காண்பி என்று சொல்கிறா. நான் பிதாவுடைய சொரூபமாக இருக்கிறேன், பிதாவை நான் பிரதிபலிக்கிறேன். நீ என்ன பார்த்தா பிதாவை பார்த்ததுக்கு சமன். நான் எதை செய்கிறேனோ அதைத்தான் பிதா செய்கிறார். நான் எப்படி பேசுகிறேனோ அப்படித்தான் பிதா பேசுவார். நான் எப்படி உங்களோட பழகிறேனோ, உங்களை அன்பு செய்கிறேனோ, நான் என்னுடைய இருதயத்தை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேனோ அதே விதமாகத்தான் பிதாவும் வெளிப்படுவார். நீ பிதா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே நான் எப்படி மாறாதவராக உங்களுக்கு வெளிப்படுகிறேனோ இதே சுபாவத்தில் தான் பிதாவும் நேற்று இருந்தார், நாளைக்கும் இருப்பார். நானும் நேற்று இருந்தேன்,
நாளைக்கும் இருப்பேன், இப்பொழுதும் இருக்கிறேன். ஆகவே இயேசு முழு சொரூபம், தேவனுடைய முழு சொரூபம். தேவன் எப்படி ஒருவரை அன்பு செய்ய முடியும், தேவனை எப்படி ஒருவருக்கு முன்னால் தன்னை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்திக்கான. ஐயா, நீங்கள் இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் அப்பால தேவன் அன்பானவர் என்கிறத காண்பிக்கிறார். யூதர்கள் நம்பின நம்பிக்கைக்கு எதிராக, கடவுளை குறித்து, பிதாவை குறித்து, தேவனை குறித்து அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு எதிராக இயேசு செயல்பட தொடங்குகிறார். இயேசு செயல்பட தொடங்கும் பொழுது சமாரியா பெண் என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை யூத மதத்தின்படி, அல்லது சமாரியர்களுடைய யூதர்கள் எப்பொழுதுமே கதைக்கு பேச மாட்டார்கள், அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த சமாரியர்களுக்குள்ளேயே அவருடைய வாழ்க்கை யூதர்களுடைய நம்பிக்கையின்படி யாருமே அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு தேடி போய் அவளோடு கதைத்து கொண்டிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் இயேசு இடைப்படுகிறார். அவள்கிட்ட இயேசு கிறிஸ்து தன் யார் என்கிறத வெளிப்படுத்துகிறார். இது யூதர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷர்கள் கூட அந்த யூத பின்னணியிலிருந்து வந்ததுனால அவர்களுக்கு கூட ஒரு கேள்விக்குறியாக மாறுது. அடுத்ததாக பார்க்குறோம், சக்கேயு என்கிற ஒரு மனிதனை இயேசு அழைக்கிறார். அவன் மறைந்திருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் என்று நினைக்கிறான். அந்த சக்கேயு யார் என்றால் வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவனை யூதர்கள் சொந்த இனத்தவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. என்னால் சொந்த இனத்துக்கு துரோகம் செய்தவன், சொந்த இனத்திட வரிப்பணத்தை வசூலித்து ரோமர்கள்ட்ட கொடுக்கிறவன். ஆகவே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவனை பாவியை போலதான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனை கூப்பிட்டு, அவனை அழைத்து அவன்கிட்ட இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் உன்னோடு சாப்பிடணும். அப்போ அவன் அந்த வீட்டில் ஒரு பாட்டியை போடுறான், ஒரு சாப்பாட்டுக்கு ஆயத்தப்படுகிறான். அங்கே போயிருந்து அவனோடு சாப்பிடுகிறான். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் பிதாவுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கும் என்றதை இயேசு அங்கு காண்பிக்கிறார். இதை மாதிரி தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடி போகிறார். ஆனாலும் அவர் அவனை தேடி வர்றார். அவனை தேடி வந்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு தன்னுடைய அன்பை அவனுக்கு காட்டுறார். இதை போலதான் யூதாசன். அவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான். அவன்தான் அடுத்ததாக நடக்க போகிற எல்லா சம்பவங்களுக்கும் சூத்திரதாரியா இருக்க போகிறான் என்று தெரிந்தும் அவனை அந்த 12 பேர்ல அவன் எந்த ஒரு இடத்திலையுமே அவர் பிரித்து பார்க்கவில்லை. அவன் மீது அக்கறை உள்ளவராகவே அவனோடு பேசுகிறார், அக்கறை உள்ளவராகவே அவனோடு செயல்படுகிறார். ஆக யூதாஸ் தற்கொலை செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து யூதாசையும் தேடி சென்று தன்னுடைய அன்பை காண்பித்திருப்பார். இயேசு பிதாவுடைய சொரூபமாய் வெளிப்பட்டார் என்றால், இயேசு எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கிறாரோ, அன்பு செய்தாரோ, தேடி போனாரோ, அதை போலதான் பிதாவும் இருக்கிறார். ஆகவே பிதாவை குறித்து நமக்கு இதுவரைக்கும் இருக்கிற எதிர்மறையான எல்லா நம்பிக்கைகளும் பொய்யானது. அது முழுமையானது அல்ல, அதுல பொய்களும் சேர்ந்திருக்கு. ஏனென்றால் ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்துட்டு அதை முழுமை என்று பேசும் பொழுது அதில் பொய்களும் கலந்து வருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இயேசு சொரூபமாக காண்பித்த, வாழ்ந்து காட்டிய, வெளிப்படுத்திய, பேசிய அந்த பிதா அன்பானவர். அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அவற்றை நன்மையை தவிர வேறு ஒன்றுமே நமக்கு வராது. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வளரணும் என்றால் நாம் பிதாவை அறிய தொடங்கணும். பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் திருத்துவத்தையும் அறிய அறிய அவங்களுடைய அன்பை அறிய முடியும், அவங்கள நெருங்கி செல்ல முடியும், அவர்களுக்குள்ள நாங்கள் யார் என்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும், நம்முடைய வாழ்க்கையுடைய சுபாவங்கள் மாறத் தொடங்கும், நம்முடைய இருதயம் சுகமாக தொடங்கும். நாங்களும் மன்னிக்கிறதுல, விட்டு கொடுக்கறதுல, ஏற்றுக்கொள்ளுகிறத, ஏற்றத்தாழ்வு பார்க்கறதுல, ஒருவரை ஒருவர் புறம்பு தள்ளுகிறதுல, பிரிவினைகள் பார்க்கறதுல இருந்து வெளியில வந்து எல்லோரையும் ஒரே விதமாய் பார்த்து நேசிக்கிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முதல் படி நாம் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். அது இயேசு காண்பித்த பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிதாவை எப்படியெல்லாம் வேதத்தில் காண்பிக்கிறார் என்றால், அவர் பேசுகிற பொருள் பலவிதமாய் காண்பித்தார். ஆனால் அவர் தற்சொரூபமாக, தேவனுடைய சொரூபமாக, தேவனை பிரதிபலிக்கிறவராக முழுமையாக தேவனுடைய சுபாவத்தை நமக்கு காண்பித்தார். அந்த சுபாவத்தை அறிய அறிய நம்முடைய சுபாவம் மாறுகிறது. நாம் திருத்துவத்துக்குள்ள, பிதாவுக்குள்ள, இயேசுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள யார் என்கிறதை கண்டுபிடிக்க தொடங்கும். அன்றைக்கு பிதா ஆதாம் ஏவாளையும் பார்த்து சொன்னேன்,
அந்த அன்பின் உடன்படிக்கையை தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து அந்த அன்பை அவர் இங்கே வெளிப்படுத்தினாரு. ஆதாமும் ஏவாளும் தான் தேவனை சந்திக்க முடியாம அவங்க ஒளிஞ்சு கொண்டாங்க. ஆனா தேவன் அவங்கள மேல வச்ச அந்த அளவில்லாத அன்புல அவங்கள தேடி வந்தார். அவங்கள தண்டிக்காம அவங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அங்கிருந்து அவர் அனுப்பி வச்சு. இப்ப என்ன சொல்ல வாரோம்னு சொன்னா, இயேசு காண்பித்த பிதா எப்பவுமே ரொம்ப நல்லவர் என்றதை தான் சொல்ல வாரோம். அவற்றை இருந்து நன்மையை தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு வராது. Bless you. Bye.